ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குதா? குடும்பத்தில, உறவினர்கள் மத்தியில, நண்பர்கள் வட்டாரத்தில, என்னடா இது ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கை நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் மனசுல சந்தோஷம் இருக்குது. ஆனா அந்த குடும்பத்தில, பக்கத்தில, சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு என்னன்னு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 18, 19வது வசனம். "உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது." பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்கள உலகத்திலேருந்து பிரித்தெடுத்து தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறதுனால, இந்த உலகத்தில உங்களுக்கு போராட்டம் இருக்க தான் செய்யும். உங்கள சுத்தி இருக்கிற உங்க குடும்பமா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், எல்லாருக்கும் மத்தியிலயும் போராட்டம் இருக்க தான் செய்யும். ஆண்டவரும் இந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி தான் இந்த உலகத்தில வாழ்ந்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறாங்க. அதனால அவருடைய பிள்ளையாகிய நம்ம இந்த போராட்டத்தெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாம, ஆண்டவருக்குள்ள இன்னும் நம்மள திடப்படுத்தி, எந்த பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து வாழ்ந்து வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாங்க. அதனால போராட்டம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கே இந்த போராட்டம் வந்திருக்கப்ப அவருடைய பிள்ளைகளான நமக்கு வராமையா போகும். அதனால கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ.